ஜென்ம விரோதியை கூட அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கப்ப சம்மந்தமே இல்லாம ஒருத்தவங்க இவன் வம்பிக்கே வராத ஒருத்தவங்களை காலை வந்து அப்படி 90 டிகிரியில உடைச்சு, இடுப்பெலும்பு உடைச்சு, கழுத்தெலும்பு உடைச்சு, விரலுங்களை உடைச்சு, கண்ணாடியை வந்து கண்ணில் வச்சு அழுத்தி குத்தி, உடம்புல ஒவ்வொரு அங்கமும் கொடுமைப்படுத்தி ஒருத்தவங்களை சாகடிக்கணும்னா அப்ப அவனுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு மிருகத்தனம் இருக்கும்னு நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஆட்களை நம்ம வெளியே விட்டோம்னா திருப்பியும் இந்த ஆஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மனசாட்சியோ இல்ல அடுத்தவங்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறதோ இருக்காது. அந்த பகுத்து பாக்குறது ரைட் ராங்ன்றது இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு தேவை, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னொன்னு பெண்ணை எப்படி பாக்குறாங்கன்றதும் இருக்கு. இந்த மாதிரி ஆண்கள் வந்து சின்ன வயசுல பெண் மேல என்ன ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்தாங்க, அவங்க அப்பா அம்மாவை அடிச்சிருக்கலாம், இல்ல பெண்கள் கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து பழகின ஒருத்தவங்க பெண்ணாலே அது ஒரு போக பொருள், செக்ஷுவல் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்ற ஒரு எண்ணத்துல வளர்ந்துருக்கலாம். ஸோ தன்னுடைய தேவைகளுக்கும் இச்சைகளுக்கும் தான் ஒரு பெண்ணே ஒழிய அவளுக்குன்னு வந்து எந்த ஃபீலிங்ஸும் இருக்காதுன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களும் இந்த வேலைகள் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. லாங் டேர்மா ஃபாலோ பண்ணி ஒரு வெஞ்சன்ஸ் இல்ல காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க, சில பேருக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே வெற்றியே கிடைச்சிருக்காது, எல்லாரும் நிராகரிச்சு ஒரு ஏளனப்படுத்தி ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி நபர்களுக்கும் வந்து ஒரு பவர் வேணும், என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க கெஞ்சணும், காலில் வந்து கதறணும், என்னை விட்டுரு அப்படின்னு கதறணும்னா அதுல அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அதான் சாடிசம் சொல்றோம் இல்லையா. அவங்க கதறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கலாம். ஸோ அல்டிமேட்லி திஸ் இஸ் நாட் அ நார்மல் பிஹேவியர். பட் அட் த சேம் டைம் நோய்னு சொல்றதை விட அதிகபட்சமான ஒரு பிஹேவியரல் இஷ்யூன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அவனுடைய திமிரு அகந்த அடாவடித்தனம் அப்படியும் சொல்லலாம். அதெல்லாம் வந்து நோய் கணக்குல வராது. இன்னும் சொல்ல போனா வெறும் போனோகிராஃபியில இன் அடிஷன் வித் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் ட்ரக் அபியூஸ் ஏதாவது எடுத்துக்கிறப்ப ஒரு போனோகிராஃபின்னு நம்ம சொல்றப்ப அதுல பாக்குறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுக்கான விக்டிமை தேடுவாங்க, யார் ரொம்ப வீக்கா ஃப்ரெஜைலா இருக்காங்க, யார் ஈஸிலி ஆக்சசபிளா இருக்காங்கன்னு. இதனாலதான் இந்த குழந்தைகள் கிட்டையும் தவறா நடந்துக்கிறது. ஏன்னா குழந்தைங்களுக்கும் பலம் கிடையாது, வெரி வல்னரபிள்னு. இப்ப இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க 36 hours டியூட்டி முடிச்சுட்டு டயர்டா போய் படுத்துருந்துருக்காங்க. அவங்களுக்கு எதிர்த்து சண்டை போட கூட திராணி இருந்திருக்குமான்னு தெரியல. அப்படி வந்து நோட் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம். இவங்க இப்ப படுத்தாங்கன்னா எந்திரிக்க லேட்டாகவும் டயர்டா இருப்பாங்க, சுத்தி முத்தி யாரும் இல்லை, கத்துனாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு கூட பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த போனோகிராஃபி பார்க்கறது, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எல்லாம் வந்து ஒரு தூண்டுதலா இருந்தாலும் அடிப்படையில வந்து எல்லாருக்குமே செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கணும். என்னதான் வந்து ஒரு தேவையோ ஒரு ஏர்ஜோ கிரேவிங்ஸோ இருந்தாலும் மனுஷன்றப்ப நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடை மீறி செயல்படுறான்னா அங்க பிரச்சனை. மனநோயெல்லாம் சொல்லி நம்ம அவங்க மேல சிம்பத்தி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்குமே வந்து செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தனுக்கும் நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். என்னன்னா அதெல்லாம் வந்து மனநோய் கணக்கில் வராது. இது பியூர்லி வந்து ஒரு கிரிமினல் ஆக்ட் தான். ஸோ இவன் வந்து ஒரு பக்கா கிரிமினல். இதில் 2 விஷயம் தான் நமக்கு தெரிய வேண்டியது. அவன் வந்து பிளான் பண்ணி இவங்க இந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணி எப்போ எங்கே இருப்பாங்கன்னு பார்த்து பிளான் பண்ணி பண்ணானா, இல்லை அவன் குடிச்சிருந்தான் போனோகிராஃபி பார்த்தான்னு வேற சொல்கிறாங்க. ஸோ அந்த எஃபெக்ட் லான்சைட் போகும்போது இந்த பொண்ணு தனியாக இருக்கிறத பார்த்து பண்ணானா நமக்கு தெரியல. ஸோ ஒன்று பிளான்ட், இன்னொன்று இம்பல்சிவ் பிஹேவியர். இந்த 2 கிரைம் ஆக்டும் இதில் ஒன்று தான் அவன் பண்ணியிருக்கானே ஒழிய மூர்க்கத்தனமோ புரூட்டாலிட்டி மிருகத்தனமோ இதெல்லாம் வந்து மனநோயின்னு சொல்றதுக்கு இல்லை. இது வந்து தவறு, அவ்வளவுதான். தப்பு பண்றவங்க எல்லாமே அப்ப மனநோயின்னு சொல்லிடுறதுக்கு இல்லை. தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கலாம், இல்லாட்டி தான் அப்படின்ற ஒரு அகந்தையா இருக்கலாம். இதெல்லாம் வந்து மனநோய் இல்லை, இதெல்லாம் வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், தாட் ப்ராசஸ்ல தவறுகள் இருக்கே ஒழிய நோய் கணக்குல வராது. அதுலேயும் வந்து செக்ஷுவல் டிஸார்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபெட்டிஷா இருக்கலாம், இல்லாட்டி சாடிஸ்டா இருக்கலாம், சைக்கோபேத்தா இருக்கலாம், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் படிக்கும்போது அப்படிதான் தெரியுது, ஒரு சாதாரண மனுஷன் பண்ற மாதிரி தெரியல.